இப்போ பீகார்லேருந்து ஒரு பையன் அங்கே வந்து ஷூ டிசைனர் இருக்கும்போது இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. எத்தனை வருஷம் ஆகுது நீ தமிழ்நாட்டுக்கு வரனா? 20 வருஷம் ஆகுதுன்றான். 2 குழந்தை பிறந்து அது ஸ்கூல் போகிற வரைக்கும் ஆம்பளைங்க அடங்க மாட்டாங்க. அவரோட பேச்சில் ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்ல. பார்த்த உடனே சொல்லல. கொஞ்ச நாளுக்கு நான் சொன்னா கேட்பாங்க. நீ சொன்னா கேட்பாரா? எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி இப்போ முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தாவா பழக முடியும். பார்த்தோன்னே பிடிச்சிக்குதாம்மா? பிடிச்சிக்குது. அப்போ மட்டும் எந்த நம்பிக்கை விசாரி. நீங்க ஒத்துக்கலைனாலும் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். கல்யாணம் வரையும் தான் காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அது தெரியுமா உனக்கு? எங்க உன் முன்னாடி மட்டும் அயன் பட்ட சட்டை சென்ட் இதெல்லாம் போட்டு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன் நல்ல அழகானவனா? ஏன் போய் சொல்றீங்க? போய் சொல்லத விடுங்க. நீங்க நான் உங்கள்ட்ட கேட்டப்ப நீங்க அங்க படிச்சேன். ஆனா பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். சரி பேசு. கொடுங்க. அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்வளவு தேடுவாங்களா? இவர் டைரியில எழுதி வைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு 90 வயசு. நீங்க டைரியில எழுதி வைப்பீங்களா? இப்போ பீகார்லேருந்து ஒரு பையன் அங்கே வந்து வேலை செய்கிறான். ஷூ டிசைனர். என்ன என்ன சார் ஏதோ சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் தேடி கொண்டாங்க போங்க. ஏப்பா பாக்குறேன். ஷூ டிசைனர் இருக்கும்போது இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. இங்கேருந்து பீகார். ஆனால் நம்மளால வந்து கண்காணிக்க முடியாது. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஆமாம் மேடம். அதுக்குதான் என்னடா இவ்வளவு எது சொன்னாலும் நம்மள அது பேசவே பேசல, மாட்டாங்க. வாய் திறந்து பேசல. நம்ம புரிய வைக்கலாம் நினைச்சா கூட அவ வாயை திறந்து பேசவே இல்லை. அங்கே பாருமா என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கோமா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உலகத்தில் சொன்னா கூட நீ பாரு அப்படின்னு போய் படுத்துக்கும். நான் கத்திக்கிட்டே இருக்கிற வாங்க சாப்பிடலாம் சாப்பிடவே இல்லை. அப்போதான் எல்லா மேட்ரு இதுகிட்ட சொல்லி அனுப்புது. மண்டையை நல்லா தீட்டி வச்சுட்டு கேள்றா. இது என்ன சொல்லிக்குது, செல்ல போட்டு அவனை வர சொல்லு பார்க்கலாம் வீட்டாண்ட. அதுக்கப்புறம் வர சொன்ன பிற்பாடு 2 மணி நேரம் போட்டு வீட்டாண்ட வந்தான். இப்ப பாருங்க நீங்க வந்து நான் உன் பேர் என்ன பண்ண ஆசிக்குன்னா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வயசாகுதுன்னாக்கா 27ன்னா. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். எத்தனை வருஷம் ஆகுது நீ தமிழ்நாட்டுக்கு வரனா? 20 வருஷம் ஆகுதுன்றான். 20 வருஷம் ஆகுது, வயசு 27 தான் ஆகுது. நீ 7 வயசுல வந்து எங்க படிச்ச, எங்க வளர்ந்த, எங்க சாப்பிட்ட, எப்படி நீ இந்த ஊர்ல வந்து வேலை வாங்கின, அது கரெக்டா சொல்லவே இல்லை. அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்கன்னா பீகார்ல இருக்கிறாங்க. சரி இங்க யாராவது சொந்தக்காரர் இருக்கிறாங்களா கேட்டா யாரும் இல்லை. கான்ட்ராக்ட்ல வந்து வேலை செய்யறான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் எங்க அம்மா அப்பா கூட்டின்னு வரேன், என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுதான் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னா. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. எல்லாமே ஆண்கள் ஒட்டு மொத்தத்துல கூட சொல்லலாம். அதை 3 மாசம் தான் டைமு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருங்க அவங்க. அந்த 2 குழந்தை பிறந்து அது ஸ்கூல் போற வரைக்கும் ஆம்பளைங்க அடங்க மாட்டாங்க. அது போன பிற்பாடு அப்பா அவரோட பேச்சில் ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுட்டு. சுனிதா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நல்ல பொண்ணு நீ, உனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நீ நல்லா வாழணும்னு தானே உங்க அப்பா இவ்வளவு ஆதங்கப்படுறாரு இல்லையாமா? இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி நீ பாருமா. அவங்க சொல்றது எனக்கு நியாயமா படுது. அவங்க உங்க மேல இருக்கிறது அக்கறையில பேசுறாங்க. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாது. இந்த பிரச்சனையும் நல்லாதான் பாத்துறாங்க. அதனால எதுவும் சொல்ல நான். யாராது உள்ள வேண்டா கத்துறது. பிடிச்சிருக்கு எப்படி இருந்தாலும் யாருக்குன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் தர போறீங்க. அதுக்கு நான் பிடிச்சிருக்கு சொல்றேன், இவங்களுக்கே பண்ணி தரலாம்ல. எப்படி அவரை பழக்கம்? ஒரே கம்பெனில தான் வேலை செஞ்சேன். என்ன வேலை செய்யறாரு அவரு? அவரு ஷூ டிசைனிங்ல இருக்காரு. அப்புறம் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். யார்? So sweet, so nice, so cute. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்ல. பார்த்த உடனே சொல்லல. கொஞ்ச நாள் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் சொன்னாங்க. நானும் யோசிச்சு கொஞ்சம் சரி ஓகே சொன்னேன். ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நான் சொன்னா கேட்பாரு. நீ சொன்னா கேட்பாரா? புரியலையே.
அதனால பிடிச்சிட்டு. அது எப்படி தெரியும் நீ சொன்னா கேட்பாருன்னு? உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. பேசும்போது நான் சொல்றேன்ல, இதை செய்யுங்க செய்யாதீங்க. அப்போ சரி இப்படி சொல்லி செய்வாரு, செய்ய மாட்டாரு. அவர் அவங்கள யாருன்னா நம்பினாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணா பண்ணலான்னு அந்த ஒரு மனசு. ஒரு மயிரும் தேவையில்லை. வருஷத்துல இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டே அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி இப்ப முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. தெரியுது, நீ மூடு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தாவா பழக முடியும். பிறந்ததுல இருந்தேவா பழக முடியும். அப்படிதான் வேணும் சொல்றேன். வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா சொல்லுமா. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. விரும்புற சொல்லி பழகிட்டு திடீர்னு வேணாம் சொல்ல முடியாது. வலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. பெரிய லேடி மாதிரி உட்காந்து பேசுற நீ. 20 வயசு தான் ஆச்சு, குழந்தை நீ. நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி பெரிய அம்மா மாதிரி பேசுற. அவர்தான் என் உயிர், அவர் இல்லாம வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற. பொறுக்கி பைய பொறுக்கி. உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா? இந்த டிராமாலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சும்மா டிராமா பண்றியா? சிரிக்கிற நீ, அழுவுற, சிரிக்கிற. என்னதான் முடிவுல இருக்க நீ? எனக்கு அவர்தான் வேணும். அவர் வேண்டான்னு சொல்றாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நம்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டு போய் எதனா பண்ணிடுவாங்க அப்படி சொல்றாங்க. இதுல காரி துப்பானுங்க, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. நம்புறேன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதோ அப்படி தோணுது. சப்போஸ் ஃபியூச்சர் அப்படி இருந்ததுன்னா என் லைஃப் பார்த்து நான் தான் தப்பு, எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். தேவையில்லாம உன் மனசுல வேற ஆசையை வளர வச்சு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. என்ன நம்பிக்கையில நீ ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற? அதை ஏன்டா கேக்குற? இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க, யாருன்னே தெரியாது. திடீர்னு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பார்த்தோன்னே பிடிச்சிக்குதாமா? பிடிச்சிக்குது. அப்ப மட்டும் விசாரிக்கிறாங்கல்ல, ஃபேமிலி எப்படியாப்பட்டது விசாரிக்கிறாங்க. மத்த விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாங்க, அப்புறம் தானே குடுக்குறாங்க. சும்மா யாரு முகம் தெரியாத ஆளுக்கா கொண்டு போய் குடுக்குறாங்க. விசாரிச்சுட்டு அரேஞ்ச் மேரேஜ்னா விசாரிச்சுட்டு சரி இல்லன்னா வேண்டான்னு வைக்கலாம். இப்ப சப்போஸ் இந்த பையனை பத்தி விசாரிக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை தெரியுது, அப்போ ஓகே வேண்டான்னு சொல்லிடுவியா? தெரியல. புரியுது மேடம், ஆதார் கார்டு மறைச்சிடும். புரியுது, நான் என்ன சொல்லல. நான் சொல்றேன், எனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ உனக்கு பாரு, நான் பாத்துக்கிறேன் சொல்றதுக்கு என்ன, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்தா வீட்டுல சமைச்சு வைக்கிறதுக்கு அம்மா வேணும், பிளேட்டை கழுவுறதுக்கு அம்மா வேணும், நான் எல்லாம் பாத்துக்கிறேன். அன்பு பாஸ்து கொட்டி வளர்த்தாங்க தான். நான் என்ன சொல்ல. நீங்க ஒத்துக்கலைனாலும் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். அப்ப நாங்க வளர்த்ததும் என்னாச்சு மேடம்? கல்யாண வெறி தான் காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது தெரியுமா உனக்கு? எங்க காமிச்சாங்க? காமிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த மாதிரி சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிரிக்க போறோம், சிரிக்கிறவங்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம், அவ்வளவுதான். இந்த முன்னாடி மட்டும் அயன் பட்ட சட்டை, சென்ட் இதெல்லாம் போட்டு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன், நல்ல அழகானவனா, நல்லா நல்ல அறிவு. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு சென்னைக்கு வந்துட்டு? கிட்ட 16 20 வருஷம் சொன்னாரு. சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. 16னா இப்போ வந்து அந்த மாதிரி வயசு ஆப்ப 10 வயசு சொன்னதை மட்டும் சொல்லுங்க சார். 10 வயசுக்கு வந்தேன் நானு. எப்படி சார் நீங்க வாங்க? இப்போ வந்து 26 வயசு ஆயிடுச்சுல. அது 26 வயசு இல்ல மேடம், 27 வயசு இருந்தாரு. இவனை கொன்னிடலாமா? எங்க படிச்சீங்க? பீகார்ல 10வது வயசுல, ஒரு வயசுல நீங்க ஸ்கூல் போனீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி 10வது படிப்பீங்க 10 வயசுல? தான் மேடம். எப்படிங்க அங்க படிச்சிட்டு எங்க குரூப் படிச்சிருக்கல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. ஏன் போய் சொல்றீங்க? போய் சொல்றத விடுங்க. நீங்க நான் உங்கள்ட்ட கேட்டப்ப நீங்க அங்க படிச்சேன் மறுபடியும் இங்க வந்து படிச்சேன்னு சொல்லிருந்தா ஓகே.
வாழ்த்துக்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நான் பீகார்ல தான் படிச்சேன்னு சொன்னீங்க. சரி. பீகார்ல எப்படி 10 வயசுல நீங்க 10வது படிப்பீங்க? அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி ஓட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. எத்தனாவது வரை படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். எங்க படிச்சீங்க? அங்க படிச்சுட்டு இங்க 2 கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். இது ஸ்கூல்ல கம்பெனில இருந்து அனுப்பிச்சாங்க, படிச்சேன். சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். சரி. 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். அங்கேயே போய் படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. நான் சின்னத வயசுல வந்தபோது தெரியாது. யாரோட வந்தீங்க? எங்க சித்தி கூட வந்தேன். சித்தி எங்க இருக்காங்க? இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. ஆனா பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். சரி, பேசு. கொடுங்க. SLC பாஸ் பண்ணிட்டீங்களா? அது பாஸ். எங்க சர்டிபிகேட்? சர்டிஃபிகேட் எல்லாம் எதுவும் கிடையாது, சர்வீஸ் மட்டும் தான். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அவர் தான் கதை சொல்றாரு, இருக்கலாம் வரலாம் போலாம்னு சொல்றாரு. அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்ளோ தேடுவாங்களா? இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? இல்ல மேடம். சும்மா மேடம் அப்ப போய் number கொடுங்க. போய் மேடம். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. நம்பர் கொடுங்க. நம்பர் இல்லையே, நோட் பண்ணலையே. அப்ப எங்க நோட் பண்ணுவீங்க? டைரியில இருக்கும். பெஸ்ட் ஜோக் ஆஃப் த இயர். குட் ஜோ. இவர் டைரியில எழுதி வைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு 90 வயசு. நீங்க டைரியில எழுதி வைப்பீங்களா? இல்ல மேடம். மொபைல்ல தானே இருக்கும். ஆமா. அவன் இன்னும் திருந்தலமாமா. இதுல இல்ல மேடம். டைரி எங்க இருக்கு? வீட்ல இருக்கு. அப்ப கூட அப்பா அம்மா நம்பர் ஞாபகம் இருக்கும்ல. அப்பா அம்மா நம்பர் மறக்கவே மாட்டாங்க யாருமே.